பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும்போது. பகுத்தறிவாதி வாய் திறப்பாரா மாட்டாரா என இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. 23 அக்டோபர் 24 நாள் விடுதலையில். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ். பெரியார் உலகத்திற்கு 1,00,000 ரூபாய் நன்கொடை. என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறையின் மேனாள் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ். தமிழர் தலைவரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து. பெரியார் உலகம் பணிகளுக்கு 1,00,000 ரூபாய் நன்கொடையை. தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் வழங்கினார். என மேலும் கூறியுள்ளது. பீட்டர் அல்போன்ஸ் கொடுத்த 1,00,000த்திற்கு. வீரமணியின் விடுதலை நன்றி காட்டவும். வாலாட்டவும் துவங்கி விட்டதோ எனத் தோன்றியது. காரணம் கிறிஸ்தவர்களின் விஷமத்தனத்தை மூடி மறைக்க வேலையை துவங்கி உள்ளதால். என்ன விஷமத்தனம். கோவில் சுவரில் பைபிள் வாசகம். எழுதி ஒட்டிய பாதிரியார் கைது. என்கிற தலைப்பில் 15 நவம்பர் 24 அன்று. பிற ஏடுகளில் வந்த ஒரு செய்தியை மூடி மறைத்ததாலேயே. பீட்டர் அல்போன்ஸ் கொடுத்த பணம் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டதோ என்கிற சந்தேகம் வந்துள்ளதாக கூறினோம். காரணம் இதேபோல் இந்து தரப்பு மேல் வந்த ஒரு குற்றச்சாட்டை. தம் பத்திரிகையில் பிரசுரித்த வீரமணி. பாதிரியார் கைது செய்யப்பட்ட செய்தியை பிரசுரிக்காமல் நழுவுகிறது என்றால். பீட்டர் அல்போன்ஸ் கொடுத்த 1,00,000 பணம். பாதாளத்தையும் தாண்டி பெரியார் திடல் வரை பாய்ந்துள்ளதாக தானே அர்த்தம். அல்லது இந்த செய்தியை பகுத்தறிவு பத்திரிகையான விடுதலை வெளியிடாததற்கு நேர்மையான ஒரு காரணம் சொன்னால். நன்கொடையால் தான் செய்தி பிரசுரிக்கப்படவில்லையோ என்கிற நம் சந்தேகத்தை அப்புறப்படுத்தி விடுகிறோம். கோவில் சுவரில் பைபிள் வாசகம். எழுதி ஒட்டிய பாதிரியார் கைது. என்கிற தலைப்பில் வந்த செய்தியை பார்த்துவிட்டு. ஆசாமிகளின் யோக்கியதையை விமர்சிப்போம். கரடிசித்தார் கிராமத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் சுற்றுச்சுவர்களில் மாற்று மத வாசகங்களை எழுதிய பாதிரியாரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அடுத்த கரடிசித்தார் கிராமத்தில் உள்ள சிவன். பிள்ளையார் பெருமாள் உள்ளிட்ட கோவில்களின் சுற்று சுவர்களில். கடந்த 12ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் பைபிள் வாசகங்களை. ஷார்ட் பேப்பரில் கையால் எழுதி ஒட்டி சென்றனர். அதில் சிலைகளை ஒழித்து கட்டுவோம் என எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். மேலும் பொதுமக்களுக்கு ஒரு கண்டனம். என்ற தலைப்பில் இப்படிக்கு அந்நியன். என்ற பெயரில் பல கருத்துக்களை எழுதியிருந்தனர். புகாரின் பேரில் கச்சிராயபாளையம் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த சந்தானம் மகன் கிறிஸ்துராஜ் என்பவன். இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் கூறுகையில். கிறிஸ்துராஜ் பாதிரியார் பயிற்சி முடித்து. வீட்டின் அருகில் திருச்சபை அமைத்து. தான் சார்ந்த மதம் குறித்து பொது மக்களுக்கு போதனை செய்து வருகிறார். அப்பகுதி மக்கள் பெரும்பாலானோர் கோவில்களுக்கு சென்று வருகின்றனர். இவர் நடத்தும் திருச்சபைக்கு மக்கள் அதிகம் வராததால் ஆத்திரமடைந்த கிறிஸ்துராஜ். கடந்த மாதம் அப்பகுதி கோவில் சிலைகளை சேதப்படுத்தி உள்ளார். இரவு கோவில் சுவர்களில் மதம் சார்ந்த வசனங்களை எழுதி ஒட்டி உள்ளார். அவரை கைது செய்துள்ளோம். மேற்கண்ட இந்த ஒரு செய்தியை தங்கள் பத்திரிகையில் வெளியிடாததற்காக மாத்திரம். வீரமணியின் பகுத்தறிவும் ஊடக தர்மமும். பீட்டர் அல்போன்ஸ் கொடுத்த 1,00,000த்திற்கு சோரம் போனது என எப்படி கூற முடியும் என. ஆசாமிகள் வக்கணையாக ஒரு கேள்வி வைக்கலாம். சரி தான். ஆனால் இதேபோல் இந்து தரப்பு செய்தால் அதை செய்தி வெளியிடுவானா. மாட்டானா. நிச்சயம் செய்வான். இரண்டு தரப்பு ஒரே காரியத்தை செய்கிறது. ஒரு தரப்பு சம்பந்தப்பட்ட செய்தியை வெளியிட்டு. இன்னொரு தரப்பு செய்தியை வெளியிடவில்லை என்றால். அவன் பகுத்தறிவு எதற்கோ சரிக்கட்டப்பட்டிருக்க வேண்டும் என தானே பொருள் கொள்ள முடியும்.
அதனாலேயே பீட்டர் அல்போன்ஸ் தந்த ஒரு லட்சத்திற்கு தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவு சரிக்கட்ட பட்டிருக்குமோ என நாம் நினைத்தால். அதிலென்ன பிழை இருக்க முடியும். நாமொன்றும் யோக்கியனை பார்த்து சந்தேகிக்கவில்லையே. மகா அயோக்கியனை பார்த்து தானே சந்தேகிக்கிறோம். கோவில் சுவற்றில் பைபிள் வாசகம் எழுதிய பாதிரியார் செய்தி போல். இந்து தரப்பு குறித்து தீக்க ஆசாமிகளின் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துள்ளது. அதை பார்ப்போம். பள்ளிவாசல் கறிக்கடையினுள் விநாயகர் சிலையை வைத்த விஷமிகள். என்கிற தலைப்பில் 17 நவம்பர் 24 விடுதலையில் வந்த செய்தி இது. கிளியனூர் கிராமத்தில் மத மோதலை உருவாக்க திட்டமிட்டு பள்ளிவாசல் கறிக்கடையினுள். குறிப்பிட்ட சில சமூக விரோதிகள் மதவெறி அமைப்புகளுடன் இணைந்து இரவோடு. இரவாக விநாயகர் சிலையை வைத்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டு உள்ளது. இந்து அமைப்புகளின் தூண்டுதலின் பேரில். அப்பகுதியிலுள்ள சின்ன பள்ளி வாசல் கறிக்கடையினுள். கடந்த நவம்பர் 15 2024 அன்று அதிகாலை 4 மணியளவில். அதே பகுதியில் வசிக்கும் குறிப்பிட்ட சில நபர்கள் விநாயகர் சிலையை வைத்துள்ளனர். அதுகுறித்து தகவலறிந்த வருவாய்த்துறை. காவல்துறை அதிகாரிகள் விநாயகர் சிலையை அப்புறப்படுத்தி எடுத்துச் சென்றனர். இந்நிகழ்வு அப்பகுதியில் பதற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளது. என்கிறது விடுதலை. இதன் உண்மைத்தன்மையை முழுமையாக அறிந்த பிறகு தான். இது குறித்து கருத்து தெரிவிக்க முடியும். காரணம் கி. வீரமணியின் பத்திரிகையில் வந்த செய்தியையெல்லாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது என்பது தான். அவர்களே நமக்கு கற்று தந்த பாடம். ஒரு வேளை கோவில் சுவரில் பைபிள் வாசகத்தை எழுதிய பாதிரியார் குறித்த செய்தியையும் வெளியிட்டிருந்தால் கூட. கி. வீரமணி ஒரு யோக்கியர். அதனால் அவர் வெளியிடுகிற செய்தியையும் நம்பலாம் என கூறலாம். ஆனால் கி. வீரமணி அப்படியொன்றும் நல்லாசிரியர் கிடையாதே. உண்மையை உள்ளது உள்ளபடி தர. யோக்கியனாக இருந்தால் கோவில் சுவரில். பைபிள் வாசகங்களை கிறுக்கியவனைப் பற்றியும் செய்தி வெளியிட்டிருப்பாரில்லையா. எஸ்ரா சர்க்குணம் என்கிற பாதிரியிடம் 50,000 ரூபாய் நன்கொடை பெற்றார் கி. வீரமணி. மார்ச் 4 2016 நாள் விடுதலையில் வந்த செய்தி அது. பாதிரியிடம் நன்கொடை பெற்றதால். விடுதலையில் அதன் பின். பாதிரியார்கள் மீதான பாலியல் வன்கொடுமை செய்தியிலிருந்து. அவர்களின் அடிதடி மோதல் என அவர்கள் குறித்த எந்த செய்தியையும். விடுதலையில் பிரசுரிப்பதில்லை என்கிற கொள்கை பிடிப்போடு திகழ்ந்தார்கள். ஒவ்வொருவரும் எது எதற்கெல்லாமோ கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள். தீக்க ஆசாமிகள் எதற்கு கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள் என பாருங்கள். பாதிரியார்கள் குறித்த பாலியல் வன்கொடுமை செய்தியை கி. வீரமணி வெளியிடாமல் இருப்பதற்கு வேறென்ன நியாயமான காரணம் இருக்க முடியும். ஏன் விடுதலை பத்திரிகை செய்தியை நம்பக்கூடாது என. ஒரு உதாரணம் மூலம் உலகுக்கு தந்து அவரின் பித்தலாட்டத்தை அறிய தருவோம். 31 ஜூலை 20 நாள் விடுதலையில். திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம். அவமதிப்பு மீஞ்சூர் பகுதியில் தந்தை பெரியார் சிலை காவிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை தந்தது. திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் உள்ள தந்தை பெரியார் சிலையை விஷமிகள் சேதப்படுத்தி. அவமதித்து உள்ளனர். இது குறித்து திமுக சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டு. அவமதிக்கப்பட்டதற்கு கடுங்கண்டனம் தெரிவித்து. திருவள்ளூர் வடலூர் மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டன அறப்போராட்டங்கள் நடைபெற்றன. என்றது விடுதலை செய்தி. காவல்துறை மறுநாளே ஈ.வே. ராமசாமியின் சிலையை சேதப்படுத்தியவனை பிடித்துவிட்டனர். திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம். என செய்தி போட்ட கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை குற்றச்செயல் செய்தவனை கண்டு பிடித்த செய்தியையும். தம் பத்திரிகையில் பிரசுரித்திருக்க வேண்டுமா. வேண்டாமா. பிரசுரிக்கவில்லையே. காரணம் என்ன. அதான் சொன்னோமே எந்த செய்தியையும் உள்ளது உள்ளபடி போடுகிற அளவுக்கு அவர் யோக்கியன் கிடையாது என. அதனால் தான் அவர் பத்திரிகை தருகிற செய்தியை நம்ப மறுக்கிறோம்.
மீஞ்சூரில் ஈவே ராமசாமி சிலையை சேதப்படுத்தியது காவிகள் அல்ல திமுகவை சேர்ந்த சில காலிகள் என்பதால். விடுதலை அயோக்கியத்தனமாய் அந்த செய்தியை பிரசுரிக்க மறுத்துள்ளது. நீங்கள் தான் பெரியார் சிலை சேதம் என செய்தி போட்டீர்கள். காவல்துறையே காவல்துறையே குற்றவாளிகளை கைது செய் என முச்சந்தியில் நின்று கும்பலாய் கத்தினீர். காவல்துறையும் சிலையை சேதப்படுத்தியவனை பிடித்தது. அதற்கு காவல்துறைக்கு ஒரு நன்றி சொல்லி இருக்க வேண்டாமா. முதல் நாள் ஒரு செய்தியை வெளியிடுகிறீர்கள். மறுநாள் அது சம்பந்தமாக அதன் தொடர்ச்சியாக வேறு செய்தி வந்தால். அதனையும் பிரசுரிக்க வேண்டும் என்கிற அறவுணர்வும். அறிவுணர்வும் இல்லாமல் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருப்பது எத்தனை வெட்கக்கேடு. ஈவே ராமசாமியின் சிலை மராமத்து செய்யும்போது. திமுகவை சேர்ந்தோரால் தவறுதலாக சிலை சேதத்திற்குள்ளாகி உள்ளது. சேதத்துக்குள்ளான சிலையை படம் பிடித்து. திமுகவை சேர்ந்த சில காலிகள் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக வதந்தி பரப்பியுள்ளனர். வதந்தியை உண்மை என நம்பி ஆர்ப்பாட்டமும் செய்து செய்தி வெளியிட்ட கி. வீரமணி. செய்தி போலி என தெரிந்ததும் அதையும் வெளியிட்டிருக்க வேண்டாமா. அப்போது தானே அவர் யோக்கியர். ஆனால் வெளியிடவில்லையே. அப்படியெனில் தன்னை அயோக்கியர் என ஒப்புக்கொள்வாரா. மீஞ்சூரில் ஈவே ராமசாமி சிலை சேதப்படுத்தியது யார் என்கிற செய்தி. இந்து தமிழ் திசை பேப்பர் சென்னை பதிப்பில் ஆகஸ்ட் 1, 20 அன்று வந்திருந்தது. மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக வதந்தி. திமுக நகர செயலாளர் மீது வழக்கு என்கிற தலைப்பில் வந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பெரியார் சிலை உள்ளது. திமுக சார்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சிலை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதாக நேற்று முன்தினம். திமுகவின் மீஞ்சூர் நகர செயலாளர் மோகன்ராஜ் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பெரியார் சிலை மர்ம சேதப்படுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக மோகன்ராஜ் மற்றும் மீஞ்சூர் பகுதியை சேர்ந்த நித்ய குமார். தாரிக் சாமுவேல் சிற்றரசு ஆகிய 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது பற்றி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது. மீஞ்சூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு பாதுகாப்பு இரும்பு வளையம் அமைக்க ஏதுவாக. காவல் ஆய்வாளர் மதியரசன். திமுக மீஞ்சூர் நகர செயலாளர் மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து அளவீடு செய்தபோது சிலையின் மூக்கு கண்ணாடியும் உடைந்து விழுந்துள்ளது. அதை மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் புகைப்படம் எடுத்து வெவ்வேறு வகுப்பினரிடையே கலகத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சமூக வலைதளங்களில். பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக மிகைப்படுத்தி வதந்தி பரப்பியுள்ளனர். அதற்காக மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்கிறது செய்தி. இது தான் கி. வீரமணி மறைத்த செய்தி. ஒரு செய்தியை கி. வீரமணியின் பத்திரிகை வெளியிடுவதற்கும். வெளியிடாமல் இருப்பதற்கும் ஒரே காரணம் தான். பித்தலாட்டத்தனத்தை தவிர குறிப்பிட்டு சொல்ல வேறு ஒரு காரணம் நிச்சயம் இல்லை என்பதே நிச்சயமான உண்மை. விடுதலை என பத்திரிகைக்கு பெயர் வைத்துவிட்டு. பித்தலாட்ட புத்தியிலிருந்து நேர்மை குன்றிய அறிவிலிருந்து விடுதலையாகாமலிருக்கிறானே.